15% வாக்கு வச்சிருந்த பாமக இன்னைக்கு வந்து 2% கீழே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட புகைப்படத்தை போடக்கூடாது, அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு திரு ராமதாஸ் அவர்களும் சரி, அன்புமணி அவர்களும் வந்து எல்லா பொதுக்குழுவிலையும் அவங்க வைக்கிற எல்லா கூட்டத்திலுமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நடத்த மாநாடு, மகளிர் மாநாடா இருக்கட்டும், இவர் நடத்தும் பொதுக்குழு இருக்கட்டும், அவர் நடத்த பொதுக்குழுவா இருக்கட்டும், மகாபலிபுரம் மாநாட்டில் எல்லா இடத்துலையும் காடி வெட்டியார் அவர்களோட பேரை சொல்லும் போது மட்டும்தான் இவங்களுக்கான கரகோஷங்களே அங்க இருக்குது, இவங்களுக்கான வரவேற்பே அங்க கிடைக்குது. காடி வெட்டியார் அவர்களை மறைச்சிட்டு ஐயானாலையோ இல்ல அன்புமணி அவர்களாலே அரசியல் பண்ண முடியல. இன்னைக்கு ஐயா வாழ்கின்ற காலத்தை வந்து காடி வெட்டியார் அவர்கள் வந்து ஒரு மாவீரனாவும் தெய்வமாவும் ஆயிட்டாரு. எங்க சமுதாய மக்களுக்கு குலதெய்வம் ஆயிட்டாரு. அதை ஒத்துக்க முடியல அவங்களால. அதை இப்ப மறைக்க முடியாததுனால அவரோட பேரை பயன்படுத்துறாங்க. அவரோட பேரை பயன்படுத்தாம இனி காடி வெட்டியார் அவர்களோட பேரை பயன்படுத்தாம ராமதாஸ் அவர்களாலேயோ அன்புமணி அவர்களால கட்சி நடத்த முடியாது. கட்சி இருக்கும், குடும்பத்துக்குள்ள கட்சி மட்டும் இல்ல, கட்சியில வர பதவியில இருந்து, ராஜ்யசபா சீட்ல இருந்து, மந்திரி சீட்ல இருந்து எல்லாமே இவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில இவங்க கூட்டணி போகும்போது ஒரு அமைச்சர் சீட்டு கொடுத்திருந்த, மந்திரி சபையில வந்து சீட்டு வேணும்னு கேட்டிருந்தா அன்னைக்கு கொடுத்திருப்பாங்க. அன்னைக்கு கொடுத்திருந்திருப்பாங்க, ஒரு ஏழை வன்னியர் வந்து அமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனா அதை வந்து ஐயா கேட்கவே இல்லை. ஐயா கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, என் பையன் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி தான் அவர் வாங்கினார். ஏன் உருவாக்கல? வன்னியர் சங்கம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி 25 பேர் தியாகம் பண்ணி தான் பாட்டாளி மக்களுக்கு ஒரு கட்சி உருவாச்சு. அந்த 25 பேர் உயிரை தியாகம் பண்ணாங்களா? அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது நாங்க வந்து கஷ்டப்படுறோம், நாங்க வந்து இன்னைக்கு அரசியல் அனாதையா நிக்கிறோம்னு யாராவது சொல்றாங்க? ஆனா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து நான் பொறுப்பாளர்கள்ட்ட காசு வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்துன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அன்புமணி அவர்கள் கட்சி நடத்த காசு இல்ல, எங்களுக்கு செலவு காசு இல்ல, காசு போடுங்க, ஒரு QR கோடு காமிச்சு இதுல 5 ரூபா போடுங்க, 5 ரூபாயில 1 கோடி போட்டாலும் உள்ள இழுப்போம், எவ்வளவு வேணாலும் போடுங்க, கட்சியில நிதி இல்லைங்கிறாரு. வெறும் பணத்துக்காக அரசியல் பண்ண நாங்க விட மாட்டோம்ல. ஐயாவோட கொள்கை, காடி வெட்டியார் அவர்களோட கொள்கையை எடுத்து அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா வரவேற்க தயாரா தான் இருக்கும். எங்களோட சமுதாயத்துக்கு நல்லது நடந்ததுன்னா அது யார் வேணாலும் எதை வேணாலும் பயன்படுத்திடும். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சமுதாயத்தை சீரழிவு பாதையில கொண்டு போக கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கையை தவிர இதை பயன்படுத்துங்கன்னு நாங்க சொல்லுவீங்க. நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ அவங்க வந்து பேச வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஐயாவும் சின்னையாவும் பண்ணுற நாடகம் ஆடுறாங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். எதனாலனா, இது நாங்கள் வந்து இத்தனை வருஷமா வந்து 7 வருஷமா அப்பா இறந்ததுலேருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். ஐயா ராமதாஸ் ஐயா இதை சூழ்ச்சி பண்ணாங்க, அன்புமணி அவங்க எங்கள் அப்பாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அதே தான் இப்போ மறுபடியும் ஐயா அவர்கள் இன்று பேட்டி எல்லா இடத்துலையும் பேட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன 2016 வரலையுமே அப்பா இருக்கிற வரலையுமே ஓட்டு வங்கி வந்து எங்கேயும் இப்போ இவங்க 2 பேரும் நடத்துற நாடகம் வந்து வெறும் அரசியல் நாடகம் தான் பண்றாங்க. இவங்க வந்து எங்க சமுதாயம் சார்ந்த எந்த நலனுக்காகவும் இவங்க 2 பேரும் சண்டை போடல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து 2014 தனிச்சு போட்டியிடணும்னு முடிவெடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி ஐயா காடி வெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில உள்ள போனார். உள்ள போய் என்ன ஆச்சுன்னா, காடி வெட்டியார் அவர்கள் வந்து நீங்க மக்களுக்கு துரோகம் செய்றீங்க, நம்ம தனியா போட்டிடணும்னு சொல்லி தான் இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டாரு. நான் தர்மபுரி மட்டும் பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தர்மபுரியில மட்டும் தான் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார். அதே விஷயம் தொடர்ந்து 2016 என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து கூட்டணி போகணும்னு மறுபடியும் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது காடி வெட்டியார் அவர்கள் வந்து வன்னியர் சங்கத்தை பிரிச்சு 100 தொகுதி, வட மாவட்டங்கள்ல 100 தொகுதியில நான் எம்எல்ஏ வச்சு நான் போட்டியிடுவேன்னு சொல்லி பேசும்போது, ஐயோ இவர் வந்து கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் போலே, கட்சி காடி வெட்டியார் அவர்கள் பின்னாடி போயிடும் நினைச்சுக்கிட்டு தனித்து போட்டிடலாம்னு சொல்லி மாற்ற முன்னேற்றம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அன்புமணி அவர்கள் போட்டியிட்டாரு. வட மாவட்டங்கள்ல 15% வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு பாமக வந்து 2016 15% வாக்கு வங்கியை நிரூபிச்சு காமிச்சாங்க. அதுல இருந்து என்ன காரணத்தினால அன்புமணி அவர்கள் பின்வாங்கினார்? எதுக்கு 2019 கூட்டணி போனார்? 2019 கூட்டணி போனார், 2021, 24 3 எலெக்ஷன்லயும் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தார். அந்த தொடர் தோல்வி காரணத்தினால இன்னைக்கு வந்து இவங்க ஒரு டிராமா நடத்துறாங்க. இன்னைக்கு எப்படி திருமாவளவன் போற கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுது, அதை பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து இவங்க போற கூட்டணி வந்து தோல்வி கூட்டணி அமையுதுன்றதுனால இந்த நாடகம் நடத்தி இவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்களுக்கோ இல்ல வன்னியர் சங்கத்துக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த நலனுமே எந்த பயனுமே கிடையாது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறது எதுக்கு? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும்தான் சண்டை போடுறது. இன்னைக்கு வந்து இதை நான் மட்டுமே சொல்ல, ராமதாஸ் அவர்களே வந்து அன்புமணியை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி அவர்களை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா, அன்புமணி வந்து பணவெறியும் பதவி வெறியும் பிடிச்சுதான் அலையிறாரு. அவர் வந்து 2004 அவர் கட்சிக்கு வந்தாரு, இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. 20 வருஷமா அவர் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எதுவும் செய்யலன்னு 20 வருஷமா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த வன்னியர் மக்களுக்கு செய்யற துரோக செயல் தான் நாங்க சொல்றோம். இதே துரோகத்தை இன்னும் எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருப்பாங்க? இதனால என் மக்கள் எந்த விதத்துல வந்து பயனடைகிறாங்கன்றது எனக்கு புரியல. அன்புமணி அவர்கள் வந்து
இப்போ இப்போ இந்த 2021 எலெக்ஷன்ல நிறைய பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்கள்ட்ட ராமதாஸ் அவர்கள்ட்ட என்ன கேக்குறாங்கன்னா, தர்மபுரியில ஐயா தியாகி ஐயா சுப்பிரமணிய அவங்களோட குடும்பத்துல இருந்தோ இல்ல நெய்வேலியில ஐயா தேசிங்க அவர்களோட குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து விருதாச்சலத்தையும் தர்மபுரியிலையும் போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் இருந்து அவர் வந்து இன்னைக்கு மாவீரன் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தியாகி ஆக்கிட்டாங்க. இதுல இருந்து வந்து நான் தியாகிகள்ல இருந்து இன்னும் 2 பேரை உருவாக்கி இன்னும் நான் வந்து இதுல இருந்து அடையாளமே இல்லாம போகணுமா, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய தேவையில்ல அப்படின்றாரு. ஐயா அவர்கள் மேல ஒரு படி போய் என்ன செய்யறாரு, அந்த குடும்பத்துக்குலாம் நிறைய செஞ்சாச்சு, வீடு கட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்கலாம் பொறுமையா அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு ஒரு சாதாரண விஷயம். இவர் வந்து அவர் பேரனுக்கு பொறுப்பு போட்டாரு, அதை ஒத்துக்க முடியல அன்புமணினால. அதுல இருந்து அவர் அந்த பொறுப்புல இருந்து எடுத்துட்டாரு அவரை. அது ஒத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து பாட்டில தூக்கி அடிக்கிறாருன்னு சொல்றாரு, மைக்க தூக்கி டேபிள்ல அடிக்கிறாருன்னு சொல்றாரு, பொதுக்குழுல டேபிள தூக்கி மைக் அடிச்சான்னு சொல்றாரு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சாங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுல 16 குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. அந்த 16 குற்றச்சாட்டுக்குமே எந்த நடவடிக்கையும் நேற்று ராமதாஸ் அவர்கள் எடுக்கல பொதுக்குழுல. இதே ஒரு ஒரு சின்ன அந்த அந்த 16 குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டு யாராவது ஒருத்தர் ஐயா ஜி கமணி அவர்களோ இல்ல சேலம் அருளனோ இல்ல கணேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களோ யாராவது ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டை செஞ்சிருந்தா கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. இன்னொரு உதாரணம் என்ன, வக்கீல் பாலு அவர்கள் வந்து ஐயான்னு சொல்லாம ராமதாஸ்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் அடிப்படை உறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. உங்க புள்ள உங்களை பைத்தியம்னு சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு, அவருக்கு வந்து புத்தி சுவாதனம் சரியில்லைன்னு சொல்றாரு, குழந்தைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? அப்ப யாரை ஏமாத்த இந்த நாடகம் போடுறீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து? என் மக்கள் இதனால என்ன பயன் அடைகிறாங்க? இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்கள் இன்னும் சீரழிவு பாதையை நோக்கி தான் போறாங்க. இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் சொல்லலாம். ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. கடலூருக்கு போகும்போது அதை பத்தி எதுவுமே பேசல. 10.5 பத்தியோ வன்னியர் நலன் சார்ந்தோ எதுவுமே பேசல. ஏன் சொந்தக்காரங்க கேட்கறான் 10.5 பத்தி ஏதாவது பேசுங்க ஏன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் தானே ஆட்சியில வந்து கொடுத்தேன், நான் ஆட்சியில திருப்ப உட்காரும் போது கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதே எடப்பாடி அவர்கள் திருச்சியில போய் பொதுக்குழுல 10.5 பத்தி என்ன சொல்றாருன்னா, 10.5 முடிஞ்சு போன கதை தானே, அதை பத்தி ஏன் இங்க பேசுறீங்கன்றது. அப்ப எடப்பாடி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வன்னியர் மக்களை பார்த்தா என்ன எலிச்சாய் மாதிரி தெரியுதா? 10.5 முடிஞ்சு போன கதைனா அப்ப வன்னியர் மக்களோட அரசியலும் வன்னியர் மக்களோட வாழ்வும் முடிஞ்சு போன கதையா எடப்பாடி அவர்களுக்கு? வன்னியர் மக்களோட ஓட்டு மட்டும் எடப்பாடி அவர்களுக்கு வேணும், வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து எதுவுமே பண்ண மாட்டாருன்னா அவர் எப்படி வந்து வட மாவட்டத்துல கட்சியை வளர்ப்பாரு? எப்படி வட மாவட்டத்துல அவர் வந்து பிரச்சாரம் இதுக்கப்புறம் பண்ணுவாரு? இதுக்கப்புறம் ஒரு வட மாவட்டங்கள் எங்க பிரச்சாரம் போனாலும் வன்னியர் மக்கள்கிட்ட பகிர்கமா மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் வந்து இந்த வர எலெக்ஷன்ல அவருக்கு அதுக்கான தக்க பாடத்தை நாங்க கத்துக் கொடுப்போம். அவருக்கு வந்து வன்னியர் மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஓட்டு கூட போகாத அளவுக்கு நாங்க அவருக்கு எதிர் பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து பேசாம ராமதாஸ் அவர்களும் அவரோட சொந்த லாப விஷயத்தை பேசுறாரு. எடப்பாடி அவர்களும் வந்து இவங்க 2 பேரும் கூட்டணி உட்கார்றதுக்காக 2021 எலெக்ஷன்ல ஒரு மாசம் முன்னாடி வந்து எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து 10.5 கொடுத்தாங்க. அதை சரியான முறையில கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க கொடுத்தாங்க. 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்கன்னா நாங்க கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிறோம். கொடுக்காம இருக்கும்போது அது எப்படி நாங்க வந்து அவங்க சூழ்ச்சி செஞ்சு கொடுத்ததை நாங்க எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த மாதிரி தொடர்ந்து என் சமுதாய மக்கள் வந்து சீரழிவு பாதையில கொண்டு போறது வந்து எடப்பாடி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தான் பண்றாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து இதே பிரச்சனைய இப்ப இந்த 20 ஆண்டுகளா இந்த பிரச்சனையை பத்தி எதுவுமே பேசல. அன்புமணி அவர்கள் செஞ்ச எந்த விஷயத்தையுமே அவர் எந்த இடத்துலயும் சொல்லல. இன்னைக்கு வந்து அவங்க அம்மாவை பாட்டில தூக்கி அடிச்சாங்கன்னு சொல்றாரு, பொதுக்குழு மேடையில மைக்க தூக்கி டேபிள்ல போட்டாங்கன்னு சொல்றாங்க. இவர் வந்து அவதூறா பேசிட்டாங்க, வலைதளங்கள்ல வந்து சமூக ஊடக பேரவைகளை வச்சு அவதூறா பேசினாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அப்படி பேசுறவங்க முந்தா நேத்து எப்படி வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் அப்ப வந்து மாறி மாறி நல்லபடியா கேக் குட்டிக்கிறாங்க. அவங்க அம்மா அங்க இருக்காங்க, அவங்க மகள் இருக்காரு, ராமதாஸ் அவர்களோட மகள் இருக்காரு, அவரோட மனைவி இருக்காங்க, அன்புமணியும் இருக்காரு. யார் முகத்திலயும் எந்த பதட்டமும் தெரியல. எல்லாரும் வந்து நல்லபடியா சந்தோஷமா தான் கேக் குட்டிக்கிறாங்க. எல்லாருமே இதே சூழ்ச்சியை தான் இவர் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி. இதே மாதிரிதான் வந்து சகோதர சமுதாயத்துக்குள்ளயும் பண்ணியிருந்தாரு. அவரோட அரசியலே ராமதாஸ் அவர்களோட அரசியலை பிரித்தாளும் சூழ்ச்சிதான். இதே மாதிரிதான் ரெண்டு சமுதாயத்துக்குள்ள வந்து பிரச்சனையை உண்டாக்கி அடித்தட்டு மக்கள் அடிச்சிட்டு இருப்பாங்க, பொறுப்பாளர்கள் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மேல பாத்தீங்கன்னா அந்த தலைவர்களுக்கு போய் பர்த்டே விஷ் பண்றதும் அவங்க கல்யாணத்துக்கு போறதும் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இவங்க 2 பேரும் அதான் பண்றாங்க. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அவங்க கீழே இருக்க பொறுப்பாளர், இப்ப ராமதாஸ் அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்க, அன்புமணி அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் தான் அடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மேடையில பேசிக்கிற மாதிரி தனித்தனியா பொதுக்குழு போடுறது, நான் வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் நாங்க 2 பேரும் டிராமா போடுறோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணாய்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஏன் மக்கள் என்ன ஆவாங்க? ஏன் மக்கள் அடிச்சுட்டு நிக்கிறவங்க நாளைக்கு வந்து ஒரே தொகுதிக்குள்ள ஒரே கிராமத்துக்குள்ள எதுவுமே பண்ண முடியாம அவங்க முரணாதான் நிக்கும். இப்ப இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஆனா இவங்க 2 பேரும் கேக் கூட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படியா இருந்தாலும் ஒன்னாதான் சேர போறாங்க. ஏன் மக்களோட நிலைமை என்ன ஆகும்? இப்படி தொடர்ந்து ஏன் சமுதாய மக்கள் வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஏமாத்திட்டு இருக்காங்க?
பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி குடும்பத்து பெண்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அவ்வளோ வந்து எதுக்கு வந்து பிற்போக்குத்தனமா யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஆண் ஆதிக்கம் இருக்குதான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தா அவங்க மகளையே மேடையில உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நீங்க மகளை உட்கார வைக்கிற நீங்க 20 தியாகிகள் இருந்தாங்கல்ல, அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்க ஏதாவது சீட்டு கொடுத்து நிக்க வைக்கலாம்ல, ஏன் அதை பண்ணல? அன்புமணி அவர்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருக்கக்குள்ள மெடிக்கல் சீட் 5 சீட்டு ஃப்ரீயா தானே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க மக்களுக்காக நீங்க கொடுத்துருக்க வேண்டியது தானே. அதை நீங்க அப்படியே அரசியல் லாபமா மாத்திட்டு காசா மாத்திக்கிட்டீங்க. நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு காசும் பணமும் தான் முக்கியம். இப்போ வரையும் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஐயா சொல்றாரு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு எதுக்கு போறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்ப சாவுவேன், நான் செத்த அந்த கட்சியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி போறாருன்னு சொல்றாங்க. இதே தானே எங்க அப்பாவுக்கும் பண்ணாங்க. இவர் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிக்கு பிரச்சனையா இருக்கு, நம்ம வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவரு எங்க அப்பாவை கொண்டாங்க. பாஸ்போர்ட் சொல்லுங்க. இல்ல இது எங்கேயுமே புகழ்ந்து பேசவே இல்லையே. அவங்க புகழ்ந்து பேசுறதுக்காக காரணம் என்னன்னா, காடி வெட்டியார் அவர்களை ஓரம் கட்டிட்டோ அவரோட புகழை மறைச்சிட்டோ இவங்களால அரசியல் பண்ண முடியல. அது ஒரு 5 வருஷமா ட்ரை பண்ணாங்க, தொடர் தோல்வியை தான் சந்திச்சாங்க. அதான் சொல்றோம்ல, 2014 15% வாக்கு வச்சிருந்த பாமக இன்னைக்கு வந்து 2% கீழே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட புகைப்படத்தை போடக்கூடாது, அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு திரு ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி அவர்களும் வந்து எல்லா பொதுக்குழுவிலையும் அவங்க வைக்கிற எல்லா கூட்டத்திலுமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நடத்த மாநாடு, மகளிர் மாநாடா இருக்கட்டும், இவர் நடத்த பொதுக்குழு இருக்கட்டும், அவர் நடத்த பொதுக்குழு இருக்கட்டும், மகாபலிபுரம் மாநாட்டில் எல்லா இடத்துலயும் காடி வெட்டியார் அவர்களோட பேரை சொல்லும் போது மட்டும்தான் இவங்களுக்கான கரகோஷங்களையும் அங்க இருக்குது, இவங்களுக்கான வரவேற்பே அங்க கிடைக்குது. காடி வெட்டியார் அவர்களை மறைச்சிட்டு ஐயானாலையோ இல்ல அன்புமணி அவர்களாலே அரசியல் பண்ண முடியல. இன்னைக்கு ஐயா வாழ்கின்ற காலத்தையும் வந்து காடி வெட்டியார் அவர்கள் வந்து ஒரு மாவீரனாவும் தெய்வமாவும் ஆயிட்டாரு. எங்க சமுதாய மக்களுக்கு குலதெய்வம் ஆயிட்டாரு. அதை ஒத்துக்க முடியல அவங்களால. அதை இப்ப மறைக்க முடியாததுனால அவரோட பேரை பயன்படுத்துறாங்க. அவரோட பேரை பயன்படுத்தாம இனி காடி வெட்டியார் அவர்களோட பேரை பயன்படுத்தாம ராமதாஸ் அவர்களாலேயோ அன்புமணி அவர்களால கட்சி நடத்த முடியாது. அது ஓப்பனான உண்மை. இப்போ அதனாலதான் அவங்க பயன்படுத்துறாங்களே தவிர அவரோட புகழை ஓங்கி தூக்கி பிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு லாபம் சேர்க்கணுன்றதுக்காக கிடையாது. அப்படி பண்ணுனா இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால என் மக்கள் என்ன பலன் அடைஞ்சிட்டாங்க? இவங்க வச்சிருக்க வன்னியர் கல்வி அறக்கட்டளையில ஏன் இலவச கல்வி கொடுக்கல? வன்னியர் கல்வி இன்னைக்கு இத்தனை நாள் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த 2 மாசமா தொடர்ந்து என்ன சொல்றாரு, என்னை எந்த விதத்திலயும் வந்து மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாரு, என்னை வந்து அறைக்குள்ளேயே பூட்டி வைக்க ட்ரை பண்றாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்துட்டாரு. அவர் தனியா போயிட்டார், இவர் தனியா போயிட்டார். இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் நேற்று நடந்த பொதுக்குழுல சொல்லியிருக்காங்கல்ல, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில இலவச கல்வி கொடுக்குறேன்ட்டு. ஏன் கொடுக்கல? இவங்களுக்கு வந்து இவங்க கட்சி வந்து இவங்க குடும்பத்தை தாண்டி போயிடக்கூடாது. ராமதாஸ் அவர்கள் குடும்பம்னா அவரோட பொண்ணுங்க, அவரோட பையன் அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். அவரோட சொந்த மருமக கட்சியில வரதே அவருக்கு பிடிக்கல. வாரிசு அரசியல் தப்பு தான் வச்சுக்கலாம். அன்புமணி அவர்கள் அது அவர் ஒரு சைடுல அவர் பொண்ணு அவரோட மனைவியை கூப்பிட்டு இவரோட பொண்ணை கூப்பிட்டு குடும்பத்துக்குள்ள கட்சி இருக்கும். குடும்பத்துக்குள்ள கட்சி மட்டும் இல்ல, கட்சியில வர பதவியில இருந்து ராஜ்யசபா சீட்ல இருந்து மந்திரி சீட்ல இருந்து எல்லாமே இவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில இவங்க கூட்டணி போகும்போது ஒரு அமைச்சர் சீட்டு கொடுத்திருந்த மந்திரி சபையில வந்து சீட்டு வேணும்னு கேட்டிருந்தா அன்னைக்கு கொடுத்திருந்திருப்பாங்க. ஒரு ஏழை வன்னியர் வந்து அமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனா அதை வந்து ஐயா கேட்கவே இல்லை. ஐயா கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, என் பையன் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி தான் அவர் வாங்கினார். அன்னையில இருந்து இவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும்தான் இவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர என் சமுதாய மக்களுக்கு இவங்க எதுவுமே பண்ணல. நிழல் பட்ஜெட் போடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்க ஏன் வந்து இவங்க நடத்துற வன்னியர் கல்வி அறக்கட்டளையில வெள்ளை அறிக்கை குடிக்க வேண்டியது தானே? எத்தனை சமுதாயம், எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, வன்னியர் சமுதாய மக்கள் இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளைனால எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் இலவச கல்வி கொடுத்துருக்காங்கன்னு. இதுக்கு வந்து அன்புமணி அவர்களுக்கோ இல்ல ராமதாஸ் அவர்களுக்கோ திராணி இருக்கா? அதுல வந்து நாங்க இவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு? வன்னியர் நலன் சார்ந்து இவங்க பண்ணாம இருக்கிறதுனால தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கட்சி? வெறும் ராமதாஸ் அவர்கள் மட்டும் தனியா உருவாக்கல. வன்னியர் சங்கம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி 25 பேர் தியாகம் பண்ணி தான் பாட்டாளி மக்களுக்கு ஒரு கட்சி உருவாச்சு. அந்த 25 பேர் உயிரை தியாகம் பண்ணாங்களா? அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது நாங்க வந்து கஷ்டப்படுறோம், நாங்க வந்து இன்னைக்கு அரசியல் அனாதையா நிக்கிறோம்னு யாராவது சொல்றாங்க? ஆனா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து நான் பொறுப்பாளர்கள்ட்ட காசு வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்துன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அன்புமணி அவர்கள் கட்சி நடத்த காசு இல்ல, எங்களுக்கு செலவு காசு இல்ல, காசு போடுங்க, ஒரு QR கோடு காமிச்சு இதுல 5 ரூபா போடுங்க, 5 ரூபாயில 1 கோடி போட்டாலும் உள்ள இழுப்போம், எவ்வளவு வேணாலும் போடுங்க, கட்சியில நிதி இல்லைங்கிறாரு. அப்ப எவ்வளவு தியாகிகள் வந்து இந்த சமுதாயத்துல இருந்தவங்க முன்னோடிகள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துக்காக வன்னியர் கல்வி அறக்கட்டளையில சொத்தை கொடுத்திருக்காங்க. அந்த சொத்தெல்லாம் என்னாச்சு? அவங்க கொடுத்த நிதி என்னாச்சு? அதுல இருந்து வர வாடகை என்னாச்சு? அது ஏன் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டேன்றாங்க?
இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளவு 16 குற்றச்சாட்டு சொல்றாரு. அவதூறா பேசுங்க இல்லையா, நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன். அந்த பாட்டில் தூக்கி அடிச்சது, அவங்கள வந்து மைக்கு தூக்கி போட்டது, பைத்தியம் சொன்னது. ஆனா ஏன் அவர் பண்ண ஊழல் வழக்கு எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாரு? வன்னியர்களோட வயித்துல அடிச்ச விஷயத்தை ஏன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பேச மாட்டேன்றாங்க? இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பத்தி தான், அதுதான் அரசியல். அவங்க 2 பேரும் ஒரு ரூமை லாக் பண்ணிக்கிட்டு 2 பேர் கையில கால்ல மாத்தி மாத்தி விழுந்துங்க, எல்லாம் அடிச்சுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, வெளியில ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியில வந்து நீங்க கட்சி நடத்துங்க. அது அப்படி முடியலையா, 25 தியாகிகள்கிட்ட கட்சியை கொடுத்துருங்க, அவங்க கட்சியை நடத்திட்டு போட்டோம். அதை விட்டுட்டு எதுக்கு வந்து திருப்ப திருப்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம்? இவங்க சண்டை போடுற மாதிரி டிராமா தான் பண்றாங்க. அது வந்து வெறும் அரசியல் நாடகம் தான். ஒரு முடிவு எடுக்கணும்னா அன்புமணி கட்சியை விட்டு நீக்கிட்டு போக வேண்டியது தானே? 10 நாள் முன்னாடி என்ன சொல்றாரு, அவர் தனி கட்சி வேணா ஆரம்பிச்சுக்கிட்டு போட்டுமேன்றாரு. அப்ப பொதுக்குழுல வந்து 16 குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழு வந்து இவர் பண்ண 16 குற்றச்சாட்டை சொல்றாங்க. நடவடிக்கை ஐயா எடுக்கணும்னு சொல்லும்போது ஐயா ஏன் நடவடிக்கை எடுக்காம அதுல இருந்து தயங்குறாரு? அப்ப பையன் பாசம் தடுக்குதாங்க. இதே குற்றச்சாட்டை வேற யாராவது செஞ்சா கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்கல்ல. இப்ப ஏன் அன்புமணிக்கு என்ன பதில் சொல்றாரு? அவர் செஞ்ச ஊழல் வழக்கை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? அப்ப பையனை அடிக்கணும், வலிக்காம அடிக்கணும்னா 20 வருஷமா திருந்தாத பையன் இந்த 2 மாசத்துல தெரிஞ்சிருவாரா? இவர் என்னன்னா அவரோட பலத்தை காமிக்கணும், நான் தான் தலைவர். இவருக்கும் பதவி வேறு தான், அவருக்கும் பதவி வேறு தான். 2 பேருக்கும் பதவி வெறியும் பணம் வெறியும் தான். என் சமுதாயத்தை முன்னேற்றணும்ன்றது எந்த ஒரு எல்லளவு கூட 2 பேருக்குமே எண்ணம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா என்ன பண்ணிருக்காங்க இதற்கு? நீங்க சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் நீங்க இருக்கீங்க. இந்த சமுதாயத்தோட நலனுக்காக அன்புமணி அவர்கள் செஞ்ச ஒரு தியாகத்தையோ ஒரு நல்ல விஷயத்தையோ சொல்லுங்க. இல்ல, இப்போ எங்க சமுதாய மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறதுனால மாவீரன் காடுவெட்டி அவர்களோட வழியில நாங்க தனியா ஒரு அமைப்பு கட்டமைச்சு வர எலெக்ஷன்ல வந்து எங்க சமுதாயம் சார்ந்து எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுப்போம். எங்க சமுதாயம் சார்ந்து நாங்க ஒரு அமைப்பு கட்டமைப்போம். அந்த அமைப்பு கட்டமைச்சு சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்வோம். இத்தனை நாள் நாங்க தனியா செஞ்சிருந்தோம். இப்ப நாங்க ஒரு அமைப்பு கட்டமைச்சு மாவீரன் காடுவெட்டி அவர்களோட வழியில அவரோட கொள்கைகளை பின்பற்றி நாங்க வந்து செயல்படுவோம். அதான் சொல்றேன், எங்களோட நலன் சார்ந்து எது இருக்குதோ அதுதான். நாங்க 10.5 எங்களோட தன்மான பிரச்சனை. 10.5க்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். 10.5 வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஏழனமா பேசினாலோ இல்ல ஆளுகின்ற கட்சி அதுக்கு எந்த ஆதரவும் செய்யலனாலும் எல்லாருமே நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம். அதுக்கான போராட்டங்கள், அறவழி போராட்டங்களா இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டங்களா இருந்தாலும் சரி, லீகல் பட்டியல எல்லாத்தையுமே நாங்க தொடர்ந்து செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கோம். அதான் சொல்றேன், நாங்க நன்றி தெரிவிச்சோம். அது வந்து அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டினதுக்காக நாங்க நன்றி தெரிவிச்சோம். எங்களுக்கு செஞ்சாங்கன்னு சொல்றவங்க, எங்க சமுதாயத்துக்கு நல்லது செய்யற எல்லா கட்சிகளையும் பார்த்து நாங்க நன்றி தான் சொல்றோம். நன்றி சொல்றதுனால அவங்க கூட தான் செயல்படுறோம், இவங்களை எதுக்குறதுனால இவங்க கூட செயல்பட மாட்டோம் கிடையாது. நாங்க கட்டமைக்கிறோம், எங்க அமைப்பை கட்டமைக்கிறோம், எங்க சமுதாய சார்ந்து பயன்படுறோம். இல்லங்க, இப்போ தமிழ்நாடு 3 கட்சி ஆண்டிருக்கு இது வரைக்கும். காங்கிரஸ் ஆண்டிருக்கு, அதிமுக ஆண்டிருக்காங்க, திமுக ஆண்டிருக்காங்க. இதுல அதிகமா வன்னியர்களுக்கு நல்லது செஞ்ச எந்த கட்சி செஞ்சிருக்கு, என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பத்திரிகையாளர் சொந்தங்கள் நீங்க இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. சுட்டு கொண்டது அதிமுக ஆட்சி, 10.5 கொடுத்தது அதிமுக ஆட்சி. ஆனா அது சூழ்ச்சியில செஞ்சு கொடுத்தாங்க. திமுக வந்து எங்களுக்கு 18% இடஒதுக்கீடு கொடுத்தது அவங்க, ஓய்வூதியம் கொடுத்தது அவங்க, இன்னைக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க, தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிறது அவங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 நல்லது செஞ்சிருக்காங்கன்னா நல்லது செஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம். நல்லது செய்யலைன்னா செய்யலன்னு தானே சொல்ல முடியும். செஞ்ச விஷயத்த நான் எதுவுமே மறக்கலையே. 10.5 கொடுத்தாரு, சரியான முறையில் எடப்பாடி அவர்கள் கொடுத்துருந்தா இன்னைக்கு நாங்க வந்து பயன்பட்டுருப்போம். 5 வருஷமா வந்து எவ்வளவு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, எவ்வளவு நீட் எக்ஸாம் வந்துருச்சு. எதுலயாவது ஒரு எக்ஸாம்ல என் மக்கள் பயன்பட்டிருப்பாங்கல்ல. அன்னைக்கு வந்து 3% கீழே இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 18% எம்பிசி இடஒதுக்கீடுனால ஒரு 6% வந்து மக்கள் பயன்படுறாங்க. ஆனா இந்த 10.5 வந்திருந்தா முழுமையா பயன்பட்டுருப்பாங்கல்ல வன்னியர் மக்கள். அது கிடைக்காம போயிடுச்சுல இன்னைக்கு. அதை தான் நாங்க சொல்றோம். எங்களோட ஆதங்கமே வந்து 10.5 எங்களோட தன்மான பிரச்சனை. அதுக்காக நாங்க வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். யாரு கூட கூட்டணி வைக்கிறோம் வைக்கலன்றது இங்க பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு 10.5 கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிப்போம். கொடுத்தா எங்களுக்கு 10.5 தானங்க வேணும். அதுக்கு அதிமுக இருந்தானே திமுக இருந்தானே. எங்களுக்கு 10.5 யார் தராங்களோ அவங்க கூட போவோம் தான் நான் சொல்றேன். அவர் கொடுக்கல. அவர் வந்து இப்ப 5 வருஷமா அவர் பேசவே இல்லை எந்த இடத்துலயுமே. 5 வருஷமா அவர் ஏதாவது ஒரு இடத்துல 10.5 பத்தி பேசியிருக்காரா? இல்ல வந்து இன்டர்வியூ இருக்கலாமே, நடக்கிற லீகல் பேட்டல் அவரோட கட்சி சார்பாவோ இல்ல அவர் சார்பாவோ யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ ஆகி நாங்க சரியா தான் கொடுத்துருக்கோம் சொல்லிருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க சரியான முறையில் தான் கொடுத்துருக்கோம், இந்த கட்சி சூழ்ச்சி செய்து அந்த கட்சி சூழ்ச்சி செய்துன்னு ஏதாவது சொல்லிருக்கலாம். ஒரே ஒரு வாரத்தை கூட பேசல. அவர் கடலூர்ல கூட ஒரு 10.5 பத்தி பேசல. அவர் ஓட்டு சேகரிச்சுட்டு அவர் போயிட்டாரு. அங்க இருக்க சொந்தக்காரங்க கேக்குறாங்க, வன்னியர் சொந்தங்கள் கேக்குறாங்க 10.5 பத்தி பேசுங்கன்னு சொல்லும் போது அவர் பதில் சொல்றாரு, நான் தானே கொடுத்தேன், நான் ஆட்சிக்கு வந்தா கொடுக்குறேன்னு.
இது எந்த விதத்துல நியாயமாகும்? அதே எடப்பாடி அவர்கள் அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல, திருச்சியில போய் முடிஞ்சு போன பிரச்சனைன்னு சொல்றாருல்ல. நாங்க அதான் சொல்றோம், எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அது யாரா இருந்தாலும் சரி. எங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னா நாங்க வரவேற்று கையெடுத்து கும்பிடுறோம் தான் நாங்க சொல்றோம். அவருடைய புகைப்படங்கள், அவருடைய பேனல்கள் தொடர்ந்து பாமக எல்லா பக்கம் பார்க்கணும். அவருடைய புகைப்படத்தை அன்புமணியும் ராமதாசும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது ஸ்டே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல இது நாள் வரலையும் அவங்க போட்டோ, அப்பா போட்டோ எந்த இடத்துலயும் போடவே இல்லையே. நாங்க நிறைய இடத்துல பிரஸ் மீட்ல எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கோம், அவர் போட்டோவே மறைக்கிறாங்க, அவர் போட்டோவை மறைச்சு அவர் பேரையே மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு இத்தனை வருஷமா அதுதான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு அதுக்கான உரிமை கிடையாது. பயன்படுத்தலாம், அவங்களால அவங்களுக்கு கட்சியே இருக்காது. காடிவெட்டி குரு அப்படின்னா பாமக, பாமகனா குரு, அதுதான் இன்னைக்கு இருக்க நிதர்சனமான உண்மை. அப்படி இல்லாம குரு அவர்கள் இல்லாம வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து பாமகலயோ இல்ல ராமதாஸ் அவர்களோ, அன்புமணி ராமதாஸ் அவர்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள், ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்தை காடுவெட்டியார் அவர்கள் வன்னியர் மக்களுக்கான குலதெய்வம் ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது இவங்க பயன்படுத்தாம இருக்க முடியாது. பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்க சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? அவங்க பயன்படுத்தாம விட்டுருவாங்களா? லீகலா மூவ் பண்ணலாம், அதுக்கான காலகட்டங்கள் வரும்போது அதை செய்வோம். இப்ப நாங்க தனியா அமைப்பு கட்டமைக்கிறோம்னு சொல்றோம்ல, நாங்க கட்டமைச்சு பயணிக்கும் போது இவங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லுவோம்ல. அது எப்படி எங்களோட அடையாளத்தை அவங்க எடுத்து அவங்களா வெறும் பணத்துக்காக அரசியல் பண்ண நாங்க விட மாட்டோம்ல. ஐயாவோட கொள்கை, காடுவெட்டியார் அவர்களோட கொள்கையை எடுத்து அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா வரவேற்க தயாரா தான் இருக்கும். எங்களோட சமுதாயத்துக்கு நல்லது நடந்ததுன்னா அது யார் வேணாலும் எதை வேணாலும் பயன்படுத்திடும். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சமுதாயத்தை சீரழிவு பாதையில கொண்டு போக கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கையை தவிர இதை பயன்படுத்துங்க நாங்க சொல்லுவீங்க வரல. கட்சியாவோ இல்ல சங்க அமைப்பாவோ எதுவா இருந்தாலும் அதுக்கான கண்டிப்பா 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 சமுதாயம், சமூகம் அப்படின்னா எல்லா மக்களுடைய ஒன்றிணைஞ்ச விஷயம் தான் சொல்லுவோம். இப்போ இளைஞர்களுக்கு அந்த ஆதிக்கம் எப்படி வெளிப்படுதுன்னா, இப்போ உங்களை போன்றவர்கள் வன்னியர்களா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி எந்த இதுவுமே சாதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இப்ப இளைஞர்கள் பார்க்கும்போது சமூகம்னா அப்ப நம்ம தான், நம்ம வன்னியர்கள் மட்டும்தான், நம்ம தேவர்கள் மட்டும்தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வரும் இல்லையா? சோ சாதிங்க நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அப்போ அதோடைய அழுகுகள் தெரிய வரும் இல்லையா? வெளியில ஏன் அந்த சாதிங்கிறத நீங்க இல்ல அதை சொல்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லையுமே. சாதின்னு சொல்றது நாகரிகமா சொல்லணுன்றதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன். சாதின்னு சொன்னா நீங்க எல்லாம் உடனே சாதி வெறின்னு சொல்லிடுவீங்க. சமூகம்னு நாகரிகத்துக்காக பேசுறது. நான் சொல்றது ஏன் என் சொந்த சாதிக்காக என்ன பிரச்சனையை தான் நான் கேட்க முடியும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் நான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், என் தட்டுல ஒண்ணுமே இல்ல, எனக்கு என் தட்டுல கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாமே சமமா கிடைக்கும். நான் யாருக்கும் யாரோட இடஒதுக்கீடையும் பிரிச்சு எனக்கு கொடுக்கன்னு கேட்கல. சமமா 100 விழுக்காடு எல்லாருக்கும் பிரிங்க, எல்லா சமூக மக்களுக்கும், எல்லா சாதி மக்களுக்கும் பிரிச்சு கொடுங்க. எனக்கு 1% தான் இருக்குன்னா 1% போதும். என்னோட அக்கௌண்டபிலிட்டி, ஐ மீன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எவ்வளவு மக்கள், எந்தெந்த மக்கள் எவ்வளவு தொகையில் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த பங்கீடு கொடுங்க. முறையான பங்கீடு கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு மட்டும் 10.5 கொடுங்க, மத்தவங்க யாருக்கும் எந்த சாதி மக்களுக்கு எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லு. எல்லா சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு தேவை, அவங்களுக்கான ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் தான் சொல்றேன். எங்க சமுதாய மக்கள், எங்க சாதி மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அன்புமணி ராமதாசன் நினைச்சுக்கிட்டு அவங்க பண்ணாம இருக்காங்க. அவங்க இத்தனை நாள் எங்க ஜாதி மக்கள் வஞ்சிக்கிறாங்க. என் ஜாதி மக்கள் தான் இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்க. இன்னும் தமிழ்நாடோட டேட்டா படி, ஐ மீன் அசம்பிளியில சொன்ன டேட்டா படி 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்க. ஆனா அன்னைக்கு வெறும் மஞ்சப்பையை தூக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்த அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு சொகுசு பங்களால இருக்காங்க. அவங்க அவ்வளவு என்ன சொல்றது, லக்ஸரியான கார்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஊசி போட்டோ டாக்டர் தொழில் பார்த்து சம்பாதிக்கல, என் மக்களை ஏமாத்தி சுரண்டி தின்னு சம்பாதிச்ச காசு. அதனால நாங்க தான் அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியும். நான் வேற யாரையும் நான் கேள்வி கேட்க முடியாது. என் சொந்த சமுதாய மக்கள், என் சொந்த சாதிய மக்களை ஏமாத்துற அன்புமணி அவர்களை பார்த்து மட்டும் தான் நான் இந்த கேள்வி கேட்க முடியும். அன்புமணி நிக்கிறாரு சார் எலெக்ஷன்ல. அது அந்த ஃபியூச்சர் ஸ்டேஜஸ்ல பாப்போம் சார் என்ன பண்றாங்க. அதுக்கு அவங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு முடிவு சொல்லுவாரு, நாளைக்கு ஒரு முடிவு சொல்லுவாரு. தேர்தலுக்கான அமைப்பா தான் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி காலகாலமா வன்னியர்கள், தலித் இவங்களுடைய மோதல் தான் பெருசா பேசுறாங்க. சோ அந்த இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்வு முன்னேறதுக்கு நீங்க எந்த மாதிரி முன்னேற்றத்தை கொண்டு வரதுக்கு விரும்புறீங்க? அதாவது மக்களிடம் சென்று
இல்ல இப்ப இப்ப இந்த பிரஸ் மீட் வந்து வெறும் நாங்க இவங்க 2 பேருக்கான பிரச்சனையை பேசதான் வந்தோம். அது நாங்க கட்டமே இப்ப ஆரம்பிச்சு அனௌன்ஸ் பண்ணி கண்டிப்பா அது ஒரு கிராண்ட் ஓப்பனிங் ஆகும். அப்ப நாங்க எங்களோட கொள்கைகள், நாங்க எதை சார்ந்து பயணிக்க போறோம், யார் எங்களோட கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையுமே நாங்க விலாவரியா சொல்றோம். இப்ப இவங்க இவங்க என் சமுதாய மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் நடத்திக்கிற சண்டையில ஏன் சமுதாய மக்கள் எந்த எந்த இடத்துல பயன்படுறாங்க, என்ன லாப நஷ்டன்றதுதான் நாங்க பேச வந்தோம். இதே அன்புமணி அவர்கள் வந்து எப்படி சொல்றது, அவர் யாருக்குமே எந்த நல்லதுமே செய்யல. அன்னைக்கு காடுவெட்டியார் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவர் வெளிநாடு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்ப கேட்கும்போது அவர் சிம்பிளா என்ன சொல்லிட்டாரு, காடுவெட்டியார் அவர்களுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னார். அவரோட பாஸ்போர்ட் காப்பி இருக்கு, இது வேணா ஜூம் பண்ணி பாருங்க, இன்னும் 10 நாள் வேலிடிட்டி இருக்கு. பாஸ்போர்ட்டே இல்லைன்னு சொன்னாரு. அன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் சொன்ன பிரஸ் மீட்ல என்ன சொன்னாருன்னா, அன்புமணி அவர்கள் வாயை திறந்தா பொய்யா சொல்லுவாருன்னு. இதை நான் 7 வருஷமா சொல்றேன், 7 வருஷமா யாருமே அதை நான் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி கட்சியில் இவரே வந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் 2 பேருமே வந்து அந்த பையன் போய் சொல்றான், அவதூறு சொல்றான் அப்படின்னாங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்களே அன்புமணி அவர்களை பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நான் சொன்னது எங்க பொய்யாச்சு? நான் சொன்ன எல்லா விஷயமும் அச்சு பிசறாம ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு. அதையும் தாண்டி ஒரு சில விஷயத்த சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், மாவீரனுக்கு காடுவெட்டியார் மாவீரன் அவர்களுக்கு அன்புமணி அவர்கள் செஞ்ச துரோகத்தை என்னால ஏத்துக்க முடியலன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. என்ன துரோகனியா 2 பேருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அவருக்கு என்ன அநீதி அழிச்சாங்க, எந்த அவருக்கு சரியான முறையில் நடத்தல, அவருக்கு செஞ்ச துரோகத்தை ஏத்துக்க முடியல அப்படின்றாங்க. நாங்க தான் சொல்றோம், மருத்துவ கொலை அன்புமணி அவர்கள் தான் பண்ணிட்டாங்கன்னு நாங்க சொல்றோம். இதை ராமதாஸ் அவர்கள் வெளில சொன்னா அவர் பையனை பிடிச்சி ஜெயில வச்சிருவாங்கன்றதுனால அவர் சொல்ல மாட்டாங்க. இதை வெளியில வந்து எப்ப சொல்ல ராமதாஸ் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கட்சி இந்த சமுதாயமும் இன்னும் சீரழிவு பாதையை நோக்கி போய் இன்னும் அழிஞ்சு போய் நின்றதுக்கு அப்புறம் ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லுவாரு. அவரோட பையன் பாசம் தடுக்கிறதுனால எங்களுக்கு தான் இது நஷ்டமா இருக்குதே தவிர அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாளைக்கு கை குத்திட்டு நீ கேக் சாப்பிட்டவங்க நாளைக்கு அல்வா சாப்பிட்டா அவங்க போயிடுவாங்க. ஏன் சொந்தக்காரங்க இந்த கட்சியில இருக்க பொறுப்பாளர்கள் தான் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. இதனால அதேதான் நான் அங்கேயும் சொன்னாங்க. இந்த சண்டை காரணமே திமுக தான் சொன்னாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து யாருமே அதான் சொல்றேன், அப்படி பேச வைக்கிறதுனால என்ன கிடையாது. இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடல. இப்ப நான் சொல்றதுல என்ன பொய் இருக்கு அதையா சொல்லுங்க. நீங்க இந்த பிரச்சனையை வந்து சொல்றீங்க சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்றீங்க, ஏன் சொல்றீங்கன்னு கேளுங்க. 7 வருஷமா நான் அதை சொல்லிட்டு தானே இருக்கேன். காடுவெட்டியார் அவர்கள் மறைஞ்சதுல இருந்து இவங்க செஞ்ச துரோகத்தை நான் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கேன். என் சமுதாய மக்கள் நான் சொன்ன மாதிரி என் ஜாதி மக்கள் இவங்க செய்யற துரோகத்தை நான் சொல்றது திமுக சொன்னா என்ன சொல்லனா என்ன? ஏன் சமுதாய மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, அது யாருனால படுறாங்க? ராமதாஸ் அவர்களையும் அன்புமணினாலையும் படுறாங்க. அதை நான் வெளிப்படையா சொல்றேன். இதை சொல்றதுக்காக யாரும் எனக்கு சொல்லணும்னு கிடையாது. நஷ்டம் அடையாது நானு, என் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல இருக்கான், வேற யாரும் குடிசை வீட்டுல இல்லை. உயிர் விட்டது என் மக்கள், 25 தியாகிகள் செத்தது என் சமுதாய மக்கள் செத்தாங்க. அதோட லாபத்தை அனுபவிக்கிறது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும். அந்த 25 தியாகிகளோட குடும்பம் இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லி போய் சாரி ராமதாஸ் அவர்கள்ட்ட அன்புமணி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் இன்னும் செய்ய தேவையில்லை. அப்ப இதுக்கெல்லாம் யாரு கேள்வி கேட்பாங்க? யாராவது சொன்னாதான் கேள்வி கேட்கணும். எல்லாருமே நான் இவ்வளவு விஷயம் சொன்னது எப்படி சொன்னேன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொன்ன எல்லா விஷயமும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டில் நடந்த சண்டையை நான் சொல்லியிருக்கேன். அந்த குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, எந்த கூட்டணி போறாங்கன்னு எல்லாமே நான் தொடர்ந்து 7 வருஷமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த அது எப்படிங்க இங்க சொல்ல முடியும்? அது என்ன அது அது எப்படி சொல்றது? அது நல்லாவா இருக்கும்? அது கிடையாது. இல்ல ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இல்ல, கட்சியில இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே என் கூட தொடர்பு தான் இருக்காங்க. மாவீரன் காடுவெட்டியார் அவர்களோட விசுவாசிகள் தான் கட்சியில இருக்காங்க அத்தனை பேருமே. காடுவெட்டியார் அவர்களை பார்த்துதான் இளைஞர்கள் அந்த கட்சியில சேர்ந்தாங்க. ஒரு இளைஞர் பட்டாளம் அதிகமா இருக்க கட்சின்னு பெருமையா சொல்லிக்கிட்டார் அன்புமணி அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். அந்த இளைஞர் பட்டாளம் சேர்த்ததே காடுவெட்டியார் அவர்கள் தான். கட்சிக்குள்ள இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேரை அறிமுகப்படுத்துறது, உருவாக்குனது, அவங்க கூட தோல் கொடுத்து நின்னது காடுவெட்டியார் அவர்கள் தான். ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ எங்கேயுமே போகல. ராமதாஸ் அவர்களே சொன்னது அன்புமணியை பார்த்து என்னன்னா, அசம்பிளி பார்லிமெண்ட்டுக்கு போப்பானா போக மாட்டாரு, யார்கிட்ட போனாலும் அது கெடுதல் தான். நான் என்ன சொல்றேன், அந்த தியாகிகள்ட்ட கட்சியை கொடுத்துருப்போங்க. அவங்க இந்த சமுதாயத்துக்காக உயிரே விட்டவங்களை தாண்டி நீங்க எந்த விதத்துல எலிஜிபிள் கேண்டிடேட் நான் கேட்கிறேன். நான் தியாகின்னு சொன்னா நான் அந்த 25 தியாகின்னு தெளிவா சொல்றேன். அவங்க கிட்ட கொடுங்க தானே சார் சொல்றேன். புரியல? இல்ல தர்மபுரியில ஐயா சுப்பிரமணிய தியாகி அவர் இருக்காங்க, அவரோட குடும்பத்துல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் எலிஜிபிளா யார் இருக்காங்கன்னு பார்த்து கொடுங்க. நான் என்ன சொல்றேன், கட்சி கூட கொடுக்க தேவையில்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களையே இது வரைக்கும் அங்கீகாரப்படுத்தவே இல்லை. அந்த 25 தியாகிகள்ல இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க குடும்பம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு யாருக்காவது பத்திரிகையாளர்கள் தெரியுமா? இல்ல என் சொந்தக்காரங்களுக்கே பாதி பேர் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாது. இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்காங்க.
ஐயா சுப்பிரமணியம் அவரோட குடும்பம் இருக்கு, தேசிங் அவரோட குடும்பம் இருக்கு, எவ்வளவு 25 பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்துல உயிரை விட்டவங்க. அவங்களோட குடும்பம் எல்லாம் இன்னும் வந்து ஏழ்மையான நிலைமையில தான் இருக்காங்க. எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, இல்ல ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, உங்க பையனுக்கே தான் அவங்க நான் அதான் சொல்றேன்ல, அதுதான் ஐயா. நாங்க வந்து இந்த எலெக்ஷன்ல பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்கள்ட்ட யாருக்காவது ஒருத்தர் சீட்டு கொடுங்கன்னு சொல்லும் போதே அன்புமணி அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, குருன்னு ஒருத்தர் நான் கட்சியில சீட்டு கொடுத்து அவர் எம்எல்ஏ அவரவே வந்து இப்ப எல்லாம் தெய்வம்னு சொல்றாங்க. அவரோட புகழை என்னால மறைக்க முடியல. இப்ப இன்னும் நான் தியாகிகளுக்கு வந்து அவங்கள முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முன்னேற்றி விட்டு நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கான கேள்வியை தான் நாங்க கேட்கிறோம். ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? நீங்க எந்த விதத்துல தகுதி ஆயிட்டீங்க? அவங்களை தாண்டி உங்ககிட்ட ஏன் கட்சி இருக்கணும்? உங்களுக்கு மட்டும் ஏன் மந்திரி சீட்டு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்? அந்த குடும்பத்துல இருந்து யாருக்காவது ஒருத்தருக்கு சீட் கொடுக்கணும். சாதாரண ஒரு கவுன்சிலர் சீட் எதுவும் கொடுக்கலாங்க. நீங்க கட்சியை விடுங்க. கண்டிப்பா ஒருங்கிணைச்சு நாங்க கண்டிப்பா ஏன்னா காடு வெட்டியார் அவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கான தேவைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் மறைஞ்சிட்டாரு. இன்னைக்கு அந்த குடும்பம் அனாதையா நிக்குது. என் சமுதாய மக்கள் தானே, என் சமுதாய மக்களுக்கு நான் செய்யறேன் தானே சொல்றேன். 25 தியாகிகள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாய மக்களையும் ஒருங்கிணைச்சு என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன் கண்டிப்பா. அன்புமணி அவர்கள் வந்து எங்க கிட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பைத்தியம், நீங்க அவர்கிட்ட போய் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னவர். காடு வெட்டியார் அவர்கள் மறைஞ்ச போது நாங்க போய் ஒரு சில விஷயம் பேசும்போது, ஐயாவெல்லாம் பாக்காதீங்க, அவர் பைத்தியம் ஆயிட்டாரு, வரவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். அப்படி இருக்கும்போது அவரு அன்னையிலேருந்து இவர் ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. ஒட்டு கேட்கிற நாடகம் நான் சொல்ல முடியாது. இவங்க இப்ப பண்றது நாடகம். இவங்க 2 பேருக்குள்ள சண்டைன்னு ஒண்ணு பண்றாங்கல்ல, அது வந்து எப்ப வேணாலும் இவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. அதை தான் நான் நாடகம்னு சொல்றேன். இவங்க அடிச்சுக்கிறாங்க போறாங்க எல்லாமே எதுக்காக? வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும். அப்படி நாடகம் இல்லைன்னா அவர் கட்சி விட்டு நீக்கிடலாம்ல மேம். கட்சி விட்டு நீக்கி ஆமா, இது எல்லாம் நீங்க எல்லாம் சொன்ன உண்மைதாங்க. இது நீங்க எல்லாம் சொன்னதான் நான் திரும்ப பிரதிபலிக்கிறேன். இது நானா போய் கண்டுபிடிச்சு நான் எடுத்துன்னு சொல்ல, நீங்க எல்லாம் சொன்னீங்க, அதை நான் இங்க சொல்றேன். எவிடன்ஸ்னா நீங்க தான் என்ன கொடுக்கணும். ஆமா, பொறுப்புல கூட வன்னியர் கிடையாது. ஒரு பெரும்பான்மை சமுதாய மக்கள்ல இருந்து ஒருத்தர் கூட ஒரு கட்சியில போடலன்னா இவர் எப்படி கட்சி நடத்திடுவார்? எப்படி வட மாவட்டங்கள் அவரோட கட்சி ப்ராஸ்பரஸா இருக்க முடியும்? நான் பேச நீங்க கேள்வி கேட்டீங்க, பேசிக்கிட்டே இருந்துட்டேன், அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல, கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சோம், அப்படியே பேசிட்டோம். அவங்களோட எல்லாரோட கருத்தும் இதுதான். சரி சொல்லுங்க. இது நான் புதுசா பேச போறது இல்ல, ஆரம்பத்துல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். தேர்தல் சந்திக்க போறோம்னு சொல்லுங்க. அமைப்பு தொடர்பு எலெக்ஷன் கமிஷன் இருங்க சொல்லுங்க. சொல்லாமா? கட்சி ஆரம்பிச்சு அது எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அது என்னைக்குன்னு கூடிய சீக்கிரமா கண்டிப்பா நாங்க சொல்றோம். அதுக்கான பிளான்ஸ் இருக்குது. இதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கான நோக்கமே மெயினா வந்து ஐயாவும் இந்த சின்னையா இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்களே, இது இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து அப்பத்துலேருந்து அப்பாவை வச்சு இதுவரையிலையும் அப்பா 2016 வரலையுமே அவர் இருந்ததுனால தான் ஓட்டு வங்கி அதிகமா இருந்துச்சே தவிர, அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2019, 21, 24 மூணு வருஷமே தோல்வியை தான் சந்திச்சாங்க. இவங்க கூட்டணியோட சேர்ந்து இவங்க வந்து மக்களுக்காக பாடுபடல. கூட்டணியோட சேர்ந்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பணப்பெட்டியும் ஸ்வீட் பாக்ஸும் வாங்குறதுல அவர் குறியா இருக்கிறாரு. அது இதே போல இவங்க என்ன வேணாலும் நடக்கலாம். எங்க அப்பாவை சூழ்ச்சியா கொன்னாங்க. ஐயா வந்து அது இன்னும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவர் சொன்னா நல்லது. அவருக்கு எல்லாமே இவங்க தான் கொன்னாங்க அப்படின்றது முழுசா தெரியும். இருந்தாலுமே அவர் சொல்ல மறுக்கிறாரு. ஏன்னா அவரோட பையன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மறுத்துட்டு இருக்காரு. அப்பனா இதுலயே தெரியுது இவங்க 2 பேரும் அரசியல் நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க இந்த மக்கள் வச்சு. இன்னமும் இந்த மக்கள் வந்து இவங்களை நம்பி ஏமாறாம போகாம இருந்தா நல்லது.
திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க, அவங்க அவங்க வந்து வெற்றி வாய்ப்பை சூடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் வந்து இன்னும் இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மொத்தமா தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா அவர்கள். அதனால கட்சி அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு கட்சி அதனால நாங்க வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ண போறோம். அது என்னைக்கு டேட் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இல்ல எல்லாமே அதுக்கான அறிவிப்பு வரும், அதை நாங்க சொல்றோம். அப்ப எல்லாரும் வந்து அது இல்ல எலெக்ஷன் கமிஷன்ல அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அதை அனௌன்ஸ் பண்ண முடியும். சொல்லுங்க. இல்ல அது சொன்னதுதான் நீங்க கேட்டீங்களேன்னு சொல்றேன் டக்குன்னு. ஐயா அது எல்லாமே அன்னைக்கு தான் சொல்ல முடியும். எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்ணியாச்சு. வணக்கம்.